கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கு ஹீரோயின் ரிசைன் லெட்டர் நினைச்சு லவ் லெட்டரை மாத்தி கொடுத்துட்றா. அடுத்து ஹீரோவும் சியான் கிட்ட போய் லவ் லெட்டர் கொடுக்க, என்ன ராசா என்ன இது, நான் எப்படி உங்களன்னு கேட்க, என்ன உளறிட்டு இருக்கீங்க, ஒன்னில ராசா நீங்க சொல்லுங்க. இல்ல ஹீரோயின் தான் அந்த லெட்டரை கொடுத்தான், ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் பைபிள் ஏன் அழுதுட்டு இருந்துச்சுன்னு புரியலன்னு சொல்ல, ஓ ஹீரோயின் கொடுத்தாளா, நம்ம தான் ராசாவை தப்பா நினைச்சிட்டோமோன்னு முனவ. ராசா இது உண்மையாவே அந்த பிள்ளை தான் கொடுத்துச்சா, அதான் சொன்னேன்ல அந்த பிள்ளை மேல பைத்தியமா இருக்குன்னு, எவ்வளவு நாள் தான் அவளாலையும் அடக்கி வச்சிருக்க முடியும், அதான் சொல்லிட்டான். என்னை விட்டா கழுது அவளுக்கும் யார் இருக்கா, அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஐயோ இவன் சொல்றத கேட்க எனக்கு சுகர் போய் பிபி வந்துடும் போல, அதான் நானும் அந்த பிள்ளையோட எல்லா ஆசையும் நிறைவேற்றலான்னு இருக்கேன். ராசா அப்படி என்ன பண்ண போறீங்க, கழுதைக்கும் டேட்டிங்கும் மீட்டிங்கும் டச்சிங் எல்லாம் ஆசை இருக்கும்ல, அதனாலைக்கு ஒரு நாள் அவளுக்காக கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு விடலாம் இருக்கேன்னு சொல்ல, என்ன ராசா எப்படி ஒரே நாள் எல்லாமே பண்ண முடியும், அவளுக்கு அதுவே அதிகம் சியான்னு சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ரிசைன் லெட்டர் கொடுத்ததுக்கு அந்த லூசு பையனை இப்படி தாண்டி கட்டி பிடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப சியான் சவுண்ட் டிரான்ஸ்லேஷன் மூலமா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ராசா உனக்கு புது ட்ரெஸ்லாம் அனுப்பியிருக்காரு, அதெல்லாம் போட்டுட்டு நாளைக்கு ஸ்ப்ரிங் பேவிலனுக்கு வந்து சேருன்னு சொல்ல, ஏ லூஸ் எனக்கு இப்பதான் புரியுது, அந்த மனுஷன் உனக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி தர வர சொல்லியிருக்கார் போல, எப்படி அந்த பீடை அதுக்குள்ள ஒத்துக்குச்சுன்னு தெரியலையே, என்ன கருமமோ. அப்பா எனக்கு விடிவு காலம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. சரியான கள்ளி அவ, மனசுல எம்புட்டு லவ் வச்சிருக்கான்னு லெட்டர்லேயே தெரியுது. இந்த பிள்ளை என் மேலே இவ்வளோ வெறியா இருக்கே, அச்சோ அச்சோ. சரி அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசுவோன்னு ஒரு காலை போட, கிளம்புறப்ப கூட பீட நிம்மதியாக தூங்க விட மாட்டுது பாருன்னு. சொல்லுங்க எங்க மாஸ்டர்னு கேட்க, அவனும் தூங்கிட்டியாமான்னு கேட்க, இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு அவளும் காண்டாக, இல்லை அந்த லெட்டரை நீ கொடுப்பேன்னு நினைக்கவே இல்லை, நான் பல வருஷமாக கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அது முடியாமல் போச்சு, இப்போ தான் சரியான நேரம் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து சரின்னு வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் ஹீரோவும் கிளம்ப, அப்போ கண்ணாடியை பார்த்து அந்த பிள்ளையை குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் இவ்வளோ அழகாக இருந்தா அவளால் எப்படி லவ் பண்ணாமல் இருக்க முடியும், அதுவும் இல்லாமல் பல வருஷமாக வேற லவ் பண்ணுறாளாமா, நம்ம வேற ஒத்துக்கிட்டோம், அவள் பாட்டு லவ்வில் ஏதாச்சும் நம்மளை பண்ணிட போறா, நம்ம இப்போதைக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அழகாக ரசிச்சிட்டு இருக்க. சியானும் பக்கத்துலேருந்து, ராசா நீங்கள் செம்ம காஜியஸாக இருக்கீங்கன்னு சொல்ல, அதான் எனக்கே தெரியுமே, ஆனால் ஹீரோயின் தான் எனக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிருப்பா, அதனால தான் அவளுக்கும் ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன், அப்போ ஓரளவாச்சும் எனக்கு மேட்சாக தெரிவாளன்னு சொல்லிட்டு இருக்கான். சியானும் என்னால் முடியல ஆளை விடுற சாமின்னு கிளம்ப, அப்போ ஹீரோயினும் ஹீரோ கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரா. அப்போ ஹீரோயினும் பார்த்துட்டு, உங்கள் அழகுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதானமா உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு ஹக் பண்ணிக்க. லாஸ்ட்ல எல்லாமே கனவு, அல்ப கனவுல கூட எப்படி நடந்துக்குது பாரு. அப்போ ஹீரோயினும் வரா, இவனும் மாசா திரும்ப, மனுஷனுக்கு பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுது. ஹீரோயின் எப்பவும் போல யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கா, ஏன் இப்படி வந்திருக்கன்னு கேட்க, ஏன் இதுக்கு என்ன குறைச்சா நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும், ஓ இவளுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தானே அனுப்பிவிட்டோம், அதான் இவ கோச்சிக்கிட்டா போலன்னு யோசிக்க, அவளும் பார்த்துட்டு இந்த லூசு பையன் இப்படி வந்திருக்கான்னு முழிக்கிறா. அப்போ ஹீரோவும் அவளுக்காக பார்த்து ட்ரெஸ் பண்ணியிருப்பான். அவள் எதுவும் சொல்லாமல் இருக்கவும் அவனே வாய் விட்டு, என்ன பிள்ளை என்ன மாமா எப்படி இருக்கேன்னு கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பிக்காளி பையன் எதுவும் நமக்கு சொல்லித்தரான் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் ஏதாச்சும் ரொமான்டிக்காக சொல்லுடின்னு பார்த்துட்டு இருக்க. கிளம்புறப்ப கூட என்னடா கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, உன் அறிவுக்கு மட்டும்தான் இதெல்லாம் எட்டும்னு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேலே இது சரி வராதுன்னு வந்து தொலைன்னு கூட்டிட்டு போக, ஹீரோயினுக்கு தான் ட்ரெஸ் வாங்க கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோக்கு லேகி வைக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, இப்போதான் நீ பர்ஃபெக்டா இருக்கீங்கன்னு சொல்ல, அந்த பைத்தியக்கார பையிலும் அழகை பத்தி பேசவும் எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிக்க, பரவாயில்லையே இதுவும் நல்லாதாயா இருக்குன்னு ரொமான்டிக்கா ஆட்டிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் பாக்குறா, ட்ரெஸ் எதுவும் டைட்டா இருக்கோ என்னன்னு தெரியலையே, அவளும் இதுக்கு மேல முடியாதுன்னு, மாஸ்டர் உங்க கை ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்ல, அவனுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அக்காவும், ஐயோ ஐயோ என் தங்கச்சி வாழ்க்கை போயிருச்சு, என்ன ஆக போகுது தெரியலேன்னு ஓடிட்டு இருக்க. ஏய் என்னப்பா கண்ணை என்ன முதுகுலையா வச்சிருக்க, கொஞ்சம் பார்த்து வரமாட்டியா கேட்க, ஆமா எனக்கு அப்படியே உண்மையில மோத ஆசைப்பாரு, என் சிஸ்டர் ரிசைன் லெட்டருக்கு பதிலாக லவ் லெட்டரை மாற்றி கொடுத்துட்டாயான்னு பயப்பட, எனக்கு அப்பவே தெரியுமே, ஆனா இந்த கம்நாட்டு பையன் நம்ப மாட்டேங்கிறான். ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சு அவ எப்படி சிரிப்பா தெரியுமான்னு சிரிச்சு காட்ட, என்ன அந்த பைத்தியம் என்ன லவ் பண்ணுதா, ஏய் நீ சும்மா விளையாண்டுட்டு இருக்காத, எதுவும் பிரச்சனையாக போகுதுடி, ஏய் உலகத்திலே ஹீரோக்கு எது முக்கியம் சொல்லு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அவரோட முகம்தான் அவருக்கு முக்கியம். ஆமா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், இதை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வாயை வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் உளராம மூடிட்டு இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் சண்டை பிடிச்சு பார்த்துட்டு இருக்குங்க. அப்ப ஹீரோ அவ கையை பிடிக்கலான்னு போவான். ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு செம்மையா சண்டை போடுறாங்க பாருங்க டைவர்ட் பண்ண. என்ன மிஞ்ச இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு ஹீரோ பீத்திக்க, நீங்க ஹார்ட் சுத்ரா வச்சிருக்கீங்க, அதனால எல்லாத்தையும் ஈஸியா ஜெயிச்சிடுறீங்க, ஆனா இவங்க கிட்ட எதுவும்
எதுவுமே இல்லை, இவங்க திறமை தான் இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி அவங்களுக்கும் பரிசு கொடுத்து கையை பிடிக்க ஹீரோவும் பார்க்குறான். அப்படி என்கிட்ட இல்லாதது அவங்கிட்ட என்னடி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. சரி என் கூட யார் சண்டை போட வரீங்கன்னு சண்டை ஆரம்பிக்குது. அப்போ செம்மையாக ஹீரோவும் சண்டை போட டக்குன்னு பேண்ட்டும் கிழிஞ்சு போயிடுது மனுஷன். ஆனால் அப்பவும் கெத்த விட்டுறாம சண்டை போட்டு லாஸ்ட்டாக ஒரு போஸை கொடுத்து வின் பண்ணிடுறான். இதுக்கு மேலே எந்த அட்வென்ச்சரும் பண்ண முடியாதுன்னு யோசிச்ச ஹீரோ நேராக கிங் கிட்ட போய் எனக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல கிங்கும் அதை பார்த்து ஷாக் ஆக அப்போ ஹீரோயினும் விட்டாவே உண்மையாக நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவான் போலன்னு கிங் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த ஊர் மக்களை நானும் ஹீரோ லவ் பண்ணுறோன்னு காசி பேசுகிறாங்க, அதனால தான் என் வாழ்க்கை வீணாக போயிருமோன்னு ஹீரோ பாவப்பட்டு என்னை ஏற்றுக்கிறாரு சொல்ல ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் குந்தாணி ஏன்டி விருப்பம் இல்லைன்னு போய் சொன்னேன்னு கேட்க நான் உண்மையை தாண்டா சொன்னேன், நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்காது, ஃபஸ்ட்டு நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க, அட்லீஸ்ட் நீ ஒரு மனுஷியாவது நடத்திருக்கியா, நான் அதில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க உங்ககிட்ட நடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்கிறியா, என்னால் அதெல்லாம் முடியாது, நான் கடந்த 10 வருஷமும் உனக்கு அடிமையாக இருந்திருக்கேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் கூட நான் போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்ல டக்குனு ஹீரோவை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோ நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கத்த ஊரில் இருக்க எல்லா பொம்பளை பிள்ளைகளும் என் மேலே பைத்தியமாக இருக்குதுங்க, ஆனால் உன் பின்னாடி சுற்றி வரதால நீ இப்படி பிகவ் பண்ணுறியான்னு கேட்க அந்த பிள்ளைங்களுக்கு உன்கிட்ட இருந்து துட்டு வேணும் அதான் வருதுங்க, நான் ஏன்டா வரணும் கேட்க என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா, நம்ம என்ன அவ்வளோ டார்ச்சர் அவ்வளோ பண்ணியிருக்கோன்னு சரி 10 நாள் லீவ் கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த 10 நாள் முடிகிற வரையும் உனக்கு வெளியே என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் அதை ஃபேஸ் பண்ணிக்கணும், என்னை பார்க்க வரக்கூடாது, சப்போஸ் நீ ரூல்ஸை மீறிட்டினா நான் கேட்குற 3 விஷயம் நீ நிறைவேற்றி ஆகும்னு சொல்ல ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் கழுதைக்கு வெளி உலகமே தெரியாது, இதில் 10 நாள் வேறையா, இப்போ 1 மணி நேரத்தில் கதறிட்டு வரப்போறா பாருன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் பல மணி நேரம் ஆகியும் வராமல் இருக்கவும் ஹீரோவாலையும் அவளை பார்க்காம இருக்க முடியாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், ஆனால் எதுவுமே வேலைக்காகல. சேம் டைம்ல ஹீரோயின் ஒரு பூதத்தை கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டலில் டேரா போட்டுடுறா, அவனை வச்சு சாப்பாட்டில் காரத்தை கலந்து விட அதை சாப்பிட்ட மக்கள்லாம் காரம் தாங்க முடியாமல் அந்த ஓனரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஹீரோயினும் இதான் சாக்குன்னு பாவம் விடுங்க சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான், அவனுக்கு பதிலாக நான் உங்களுக்கு தங்க காசு தரேன்னு சொல்ல ஆனால் சும்மாலாம் தர முடியாது, இந்த ஹோட்டலையும் எழுதி தர சொல்லுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் சைன் போட்டு கொடுத்துட்றான், ஏன்னா அவனுக்கும் ஹீரோயினை பார்த்தா அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கவும் அவனும் அமைதியாக இருக்கான். ஹீரோவும் ஹீரோயின் ஞாபகம் வராமல் இருக்க வால் பயிற்சிலாம் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சியான் கிட்ட கேட்குறான் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. ராசா 30 நிமிஷம் தான் ஆச்சுன்னு சொல்ல என்ன அவ்வளோ நேரம் தான் போச்சா, ராசா நீங்கள் ஹீரோயினை பார்த்து பேசுங்க இல்லைன்னா உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிடுன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ மூடுன்னு போகிறான். சேம் டைமில் ஷென்னும் ஹீரோனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வந்து எடுத்துகிட்டு வரான். ஹீரோயினும் பார்க்குறான் இவனுக்கு எப்படி நமக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் தெரியுதுன்னு யோசிக்கிறான். அப்போ ஷென் கேட்குறான் அவனோட சொந்த ஊர் எதுன்னு, எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சேம் டைமில் ஹீரோவும் இருட்டாயிருச்சு, இருட்டினாலுக்கு ரொம்ப பயமாச்சேன்னு சரி ஃபோன் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்க, ஃபோன் பண்ணாலும் ஆசையாக பேச போகிறா, குந்தாணி என்ன ஏது என்ன பேசாமல் இருக்க முடியலையா அப்படி இப்படி பேசுவா. சரி உனக்கு இருட்டுனா பயமாச்சே அதான் உனக்காக தான் ஃபோன் பண்ணேன் சொல்லுவான்னு முடிவு பண்ணுறான். சேம் டைமில் ஷென்னோட வேலைக்காரி ஷென்னை கூப்பிட்டு நீங்கள் அவன் மேலே இவ்வளோ கேரிங்காக இருந்தால் அவங்க ஐடென்டிட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஷென் யார் என்ன ஏதுன்னு போக போக தான் தெரியும். சேம் டைமில் ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ண ஹீரோயின் வந்து கோட்டை மாட்டி வச்சிருப்பா, அதை ஷென் தான் போய் எடுக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு இருட்டுனா பயன்னு எனக்கு தெரியும், உன்னை காப்பாற்ற எப்போ இந்த மாமா இருக்கேன்னு கத்திட்டு இருக்க, எவன்டா அது நைட் நேரத்தில் போய் இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்க என்ன ஜென்ஸ் வாய்ஸ் கேட்குதுன்னு ஹீரோ காண்டாக போனா போய் தொலையுதுன்னு ஷென்னும் ஹீரோயின் கிட்ட கோட்டை கொடுக்க போகிறான். அதுக்குள்ளே ஹீரோவே ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். ஷென்னை பார்த்துட்டு வெறி கொண்டு அட்டாக் பண்ண போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் போட்டுறேன்.